நல்லா 2 கரங்களை வானத்துக்கு மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென். கொஞ்சம் சிரித்த முகத்தோட சொன்னால் நல்லாயிருக்கும். ஏதாவது என் மேலே கோவம் இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சிரித்த முகத்தோட, என் மேலே எங்கே கோவம் இருக்க போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, சிரித்த முகத்தோட ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த நல்ல காலை வேளையில், பகல் வேளையில், நல்ல குளிர்ச்சியான வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த புதிய ஆலயத்தில் 1வது வாரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சமூகத்தை, இந்த இடத்தை பார்ப்பதற்கு வாஞ்சித்தவர் அநேகம் உண்டு. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறது போல வருகிற நாட்களில் இந்த புதிய ஆலயத்தில் அநேக நபர்களை தேவன் சேர்த்து கொள்ள போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை அநேகரை தேவன் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறார். நிச்சயம் நாம் பார்க்கத்தான் போகிறோம். இந்த 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 புதிய ஆலயத்தில், இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்தில் 1வது வாரத்தில் இருந்து உங்கள் மத்தியில் உங்களுக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு நல்ல கிருபை பாராட்டியிருக்கிறார். அதை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்திருக்கிற அன்பு போதகரையாவுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மேடை அலங்கரித்திருக்கிற அன்பு போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமாம் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க? 2 கரங்களை வானத்துக்கு மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக ஒரு வார்த்தையை எடுத்து நாம் வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனமும் ஒரு நபர் சத்தமாக வாசிக்கலாம். ஆமென். 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம். ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து எங்கிட்ட பேசுங்கப்பா, எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் பயங்கரமானது, வல்லமை உள்ளது. உம்முடைய சத்தம் ஒன்றும் இல்லாமையிலே சகலத்தையும் சிருஷ்டித்தது. உம்முடைய சத்தம் ஒழுங்கின்மையாயிருந்தவைகளை சீர்படுத்தியது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் நிரப்பும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பும். தாகத்தோட கேட்போம். ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்த பிதாவே,
நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை தான் எங்களுக்கு காண்பித்தால் போதும் ஆண்டவரே. அது சகலத்தையும் அசாதாரணமான காரியங்களை செய்ய அது வல்லமையுள்ளதாப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேச, நாங்கள் கேட்க, நீர் பெருக, நாங்கள் சிறுக, எங்களை முழுவதும் உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்வீராக, பொறுப்படுத்திக் கொள்கிறாக. துதிகன மகிமை எல்லாம் குறித்தாகட்டும். அன்பு இயேசு மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தை பார்த்தோன்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். நல்ல 2 கரங்களை ஆழத்துக்கு மேலே உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இப்பொழுது நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிற இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே ஆகாய் தீர்க்கதரிசிக்கு இங்கே அவர் திருவுளம் பற்றுகிறார். ஜனங்கள்கிட்ட போய் பேச சொல்றார், போய் ஆலயத்தை கட்டுங்க, அதில் நான் மகிமையாயிருப்பேன், அதில் நான் மகிமைப்படுவேன், அதில் நான் பிரியமாயிருப்பேன், அதில் நீங்கள் சமாதானமாயிருப்பீர்கள், என்னுடைய சமாதானத்தை அங்கே வைத்திருப்பேன். இந்த இடிக்கப்பட்ட ஆலயம், பழைய, நான் சொல்றது அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த இடிக்கப்பட்ட ஆலயம் யாராலையும் கண்டு கொள்ளப்படாத ஆலயம், எல்லாத்தையும் ஒதுக்கி மறக்கடிக்கப்பட்ட ஆலயம். ஆனால் இந்த இடத்துல அநேக நாட்கள் இதற்காக ஆயத்தமானவங்கெல்லாம் மறந்து போய் உக்காந்துட்டாங்க. நான் சுருக்கமாக சொல்லி வேகமாக அந்த மெசேஜ்குள்ளே வரேன். எல்லாரும் மறந்து, வேதம் சொல்லுது, ஆலயம் பழுதடைஞ்சிருக்கும் போது நல்ல ஒரு வீடை கட்டி நல்ல சுகமா நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களே அப்படி தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். சோ இதை ஆண்ட ஜனங்கள்கிட்ட நினைவுபடுத்துகிறார். நீங்க ஆலயத்தை, இடிந்து போன ஆலயத்தை மீண்டும் கட்டுவீர்களாக, நான் அதிலே மகிமையாயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆலயத்தை நமக்கு தந்தார். அது எங்க இருக்குது? வேற எங்க இருக்கு? கீழே தான் இருக்குது. யாருக்கும் தெரியாதோ? அது எங்க இருக்குது? ஐயோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அது எங்க இருக்குது? கீழே இருக்குது. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை இன்னும் பிரத்யட்சமா விளங்கத்தக்கதாக, இன்னும் அநேக ஜனங்கள் வரும்போது அது கொள்ளாத அளவிற்கு போகும் என்பதற்காக ஆண்டவர் அடுத்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் என்னைக்குமே பிளானை கொடுத்துட்டு மாத்திரவர் அல்ல, முதையே ஒரு பிளானை வச்சிருவார், அதற்கேற்றார் போல நடத்தி வரார். நமக்கு தேவை ஒரு சின்ன ஆலயம். ஆமென். ஒரு காலத்தை ஆலயம் ஒரு பாதுகாப்பான ஆலயம் இல்லாமல் தவித்தோம். பின்னாடி திரும்பி பார்க்கல, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ஷெர்லி இதெல்லாம் அநேக நேரங்கள் அதை நினைவுபடுத்தும் போது அது மிகவும் என்னை கண் கலங்க செய்கிற ஒரு காரியம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பாற்ற நிலைமை, அவ்வளோ ஒரு அநேகரால இதெல்லாம் ஒரு சர்ச்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலைமை. ஆனால் தேவன் அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு ஆலயத்தை தந்தார். ஆமென். அந்த ஆலயத்திலே தேவன் நம்மை நடத்தினார். அந்த ஆலயத்திலே தேவன் நமக்கு வார்த்தையினாலே நிரப்பினார். அதுக்கப்புறம் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் இன்னும் அவருடைய தரிசனத்தை இன்னும் அநேகர் பங்கு கொள்ளத்தக்கதாக அந்த தரிசனத்தை விரிவாக்கினார்.
இப்போ தேவன் நமக்கு அநேக பாடுகள் மத்தியில் அநேக பிரயாசத்துக்கு பிரதிபலனா தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு இந்த ஜனம் பத்தாது, இந்த ஆலயத்துக்கு நம்ம கொள்ளாது, இந்த ஆலயத்திற்கு இன்னும் அநேக ஜனம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே ஒரு திட்டத்தை ஒரு காரியத்தை வைக்கும் போது அதற்கு முன்னாடியே அதற்காக சகலத்தையும் ஆயத்த பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு 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 பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சகலத்தையும், நமக்கென்று நாம் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தையும், நமக்கென்று ஒரு உருவத்தையும் அவர் சகலத்தை கிரியேட் பண்ணிட்டார். அப்படியே நாளாக ஆக அதற்கேற்ற காரியத்தை அப்படியே கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, இன்னும் இதுவும் இடம் கொள்ளாத அளவிற்கு தேவன் அநேக ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறார். இதுக்கப்புறம் அடுத்து 1 ஆராதனை, 2 ஆராதனை, 3 ஆராதனை போகணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி. அந்த ஆத்துமாக்களை தரப்போறேன் என்பதற்காக முன்னாடி பெரிய ஆலயத்தை நமக்கு ஒரு அடையாளமாக தந்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறாரு. நீங்க அந்த ஆலயத்தை கட்டும்போது, அந்த ஆலயத்தை கட்டி மீண்டும் திறக்கப்பட்ட அந்த ஆலயத்துல நான் மகிமையாயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு புதிய நல்ல ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விஸ்தாரமான நல்ல பெரிய ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் தேவன் இந்த நாட்களில் நம்மகிட்ட சொல்றார், நான் இதிலே மகிமையாயிருப்பேன், நான் இதிலே வாசமாயிருப்பேன். நான் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பிரத்யட்சமாயிருக்கும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அந்த ஆலயத்தின் மகிமை எப்படி பெரிதாயிருக்கும்? அந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருப்பதற்கு ஆண்டவர் அநேக வழிகளை தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயம் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க? கரண்ட் போனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இருட்டா இருக்கும். இந்த இருள் அடைஞ்சிருக்கிற இடத்த வெளிச்சமாக்கணும்னா என்ன தேவை? லைட்டு தேவை. இப்போ இத்தனை லைட்டு வரும்போது நம்ம ஆலயம் எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது? அப்படியே பிரகாசமா. ஸோ ஒரு ஆலயத்துடைய மகிமை எதில் இருக்குதுன்னா, அதில் வாசமா இருக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பார்த்து சொல்கிறோம், இங்கே ஸ்டேஜுக்கு இன்னும் லைட்டு பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட் போடணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த வெளிச்சத்தை காட்டிலும் இதற்கு ஏற்ற போல நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வேணும், மகிமை வேணும்னா எனக்கு இன்னும் வெளிச்சம் அதிகமான வாட்ஸ் தேவைப்படுது, அதிகமான ஒரு பயங்கரமான ஒரு பவர் தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு நம்முடைய ஆலயம் மகிமைப்பட வேண்டுமாகில், ஆலயத்தில் வாசமாயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிமைப்பட வேண்டுமாகில் தேவன் வைத்திருக்கிற சில நியமனங்கள் உண்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில வழிமுறைகள் உண்டு. அதை நாம் செய்வோமாகில், இந்த முதலாவது ஆராதனையில் தேவன் நமக்கு சொல்கிறார், இந்த காரியத்தை நாம் செய்வோமாகில் நம்முடைய ஆலயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. இதிலே செய்யப்படுகிற ஜபங்களுக்கு அவருடைய கண்களும் செவிகளும் திறந்த வண்ணமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகிமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வேகமா சில காரியங்களை நாம் வாசித்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி மகிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு சில சாட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்றது மகிமைன்னு சொல்றது ஒரு லைட்டை போட்டா அப்படி வர்ற பிரைட்டு, கரண்ட் போனா போகிற பிரைட்டு அல்ல. இது எக்காலத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அசைக்கப்பட முடியாத ஒரு மகிமை. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் எவ்வளோ எதிர்த்து வந்தாலும் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாத ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், சபையில் நாம் காண வேண்டுமாகில் நம்ம என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணினாங்க, என்ன செய்து சில வேதத்தில் கதாபாத்திரங்கள், சில பாத்திரவான்கள் என்ன செய்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். நம்முடைய புஸ்தகத்தை
ஒன்று சாமுவேல் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இந்த வேதத்தை ஒன்று சாமுவேல் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரம். இங்கே ஒன்றுமில்லாமல் அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள் ஒரு காலங்களுக்கு பின்பு ஒரு உன்னதமான மகிமையினாலே, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களாலே, ஒன்றுக்கும் எல்லாராலே அவமானத்தின் பாத்திரமாக எண்ணப்பட்ட அன்னாள் ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறவருடைய தாயாக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. இங்கே அற்பமா எண்ணப்பட்ட இந்த அன்னாளுடைய வாழ்க்கை தேவன் மகிமையாய் மாற்றினார். இப்போ அற்பமா எண்ணப்பட்ட அன்னாளுடைய வாழ்க்கை மகிமையாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வாசிட்டு இந்த பகுதிக்கு போகலாம். சங்கீதம் 92வது சங்கீதம், சங்கீதம் 92 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மகிமையை 2 விதமா வித்தியாசப்படுத்துகிறார். ஒன்று, நாம் ஆலயத்தில் பார்க்கிற மகிமை. இன்னொன்று, நாம் உலகத்தில் பார்க்கிற மகிமை. அதை இப்படி சொல்ல போனா, ஆலயத்திலே நமக்குரிய ஆசீர்வாதம், 2வது உலகத்திலே நமக்குரிய ஆசீர்வாதம். அன்னாளை தேவன் ஆலயத்தில் ஆசீர்வாதமாக்கி தந்தார், உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக்கி தந்தார். இங்கே இந்த சங்கீதம் இந்த 3 வசனத்தை நம்ம 2 பிரிவா பிரிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்க? ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கிறான்னா அவ எங்க ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். 2வது 15ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அவர்கள் யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அந்த 13ஆம் வசனத்தை அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். ஒன்று, ஆலயத்தில் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். 2வது, அவன் உலகத்தில் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார். இந்த 2 காரியத்தை இன்னைக்கு வேகமா பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண தேவன் நமக்கு உதவி செய்வாரா. ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். சில பேர் வெளியே நல்ல பயங்கரமா இருப்பாங்க, ஆனா ஆலயத்தில் அவங்க பேரை கேட்டா அவனா அவளா. சில பேர் ஆலயத்தில் பேரை கேட்டா பயங்கரமா இருக்கும், ஆனா வெளியே போய் பேரை கேட்டா. ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷன், இந்த முரண்பாடு பாருங்க. ஆலயத்தில் இருக்கும் போது பேசுற பாசை என்ன பாசை? அந்நிய பாசை. வெளியே போய் பேசுற பாசை, ஐயோ நான் சொல்றேன், நம்ம பேசியிருக்க மாட்டோம். வீரப்புலி ஜனங்கள் ரொம்ப அருமையான ஜனங்கள். நான் சொல்றது இந்த நாகர்கோவிலை தாண்டி, கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி வெளியே போன பேசுறதெல்லாம் என்ன பாசை? பற்பல பாசை. ஆனா உண்மையான ஒரு தேவ ஜனத்தினுடைய அழகு எங்க இருக்குதுன்னா, அவன் ஆலயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான், 2வது வெளியிலையும் ஆசீர்வாதமா இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்து வருகையில் அவரையும் பார்த்தோன்னா அப்படிதான். 12 வயசு வரை அவர் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வர அவர் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார், வீட்டில் தரித்திருக்கிறார், ஆசீர்வாதமா இருக்கிறார். குறிப்பிட்ட காலம் தாண்டின உடனே அவர் உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருந்தார். சபையில் ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நாங்க வெளியெல்லாம் பயங்கர வேலை பண்ணுவாங்க, ஆனா சபையில வந்தா சத்தம் போடாம அமைதியா இருப்போம்.
சபையில் என்னால் ஒரு பிரயோஜனம் உண்டு, சபையில் என்னால் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இங்கே எந்த மனிதன் சபையிலே நாட்டப்படுகிறானோ, எந்த மனிதன் சபையிலே உறுதியாகி தரித்திருக்கிறானோ, எந்த மனிதன் சபையிலே வேரூன்றி இருக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய கால்களை உறுதியாய் நிலைக்கால் படுத்திருக்கிறானோ, எந்த மனிதன் சபையிலே எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சபையிலே தன்னுடைய கால்களை பதித்திருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை சபையில் ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டாவது, உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை சபையில் ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். அவனை கொண்டு சபையில் ஊழியர்கள் மகிழ்வார்கள். அவனை கொண்டு சபையில் சகல ஜனங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். பரவாயில்ல, அவன் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள். அதே நபரை கொண்டு உலகத்திலையும் மகிழ்ச்சி அடைவார்கள், குடும்பத்திலே மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது அப்படின்னா, தேவன் எந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரோ அந்த ஆலயத்தில் சொல்றாரு, இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அவர்கள் தான் யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் யார் நாட்டப்பட்டார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல சபையில் நாட்டப்படுகிற அனுபவம், சபையில் தரித்திருக்கிற அனுபவம், இந்த புதிய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். புதிய ஆலயத்தில் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மகிமையை நம்ம பார்க்க வேண்டுமாகில் நாம் என்ன பண்ணணும்? சபையில் நாட்டப்படணும். ஹல்லேலூயா. இதே சபையில், ஒரே சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பயங்கரமா ருசி பார்த்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென் அல்லேலூயா சொல்லி ஏற்றெடுக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய ஆட்கள் நாளும் அதே சபையில் அப்பக்கப்ப பக்கத்தில் அங்கே இங்கேயும் பார்த்து தூங்குற ஆட்களும் சொல்லுங்க இருக்க மாட்டீங்களோ? இங்கே இல்லை, இங்கே எல்லாருமே வந்ததுலேருந்து ரொம்ப உஷாராக இருக்கீங்க. எல்லாம் பக்கத்தில் யாருமே பார்க்காம தூங்காமல் இருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறது அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வெளியே. அப்போ ஒரே இடத்துல ஒரே மனிதனுடைய வார்த்தைக்கு, ஒரு மனிதனுடைய வார்த்தையை, பவுலுடைய வார்த்தையை அப்போஸ்தலர் பார்த்தோன்னா பவுல் பேசுகிற இடங்கள்லாம் அப்படியே ஆணி வியந்து பார்த்து அப்படியே நாட்கணக்காக உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பவுல் பேசும்போது, அவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அப்படியே ஆமேன் அப்படியே ஏற்றெடுக்கும் போது ஒருத்த மட்டும் கீழே விழுந்தான். யாரு? கண்டிப்பா நான் இல்லை. அவ்வளோ பெரிய பிரசங்கத்தின் மத்தியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பெரிய பிரசங்கியாளராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆலயமா இருந்தாலும், யாரு ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 63 சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருக்கிற மான்கள் நீரோடை பார்த்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சித்து கதறுகிறது. அப்படிதான் சொல்றாரு. அப்படியே வாசித்துட்டு வந்தோம்னா, உம்முடைய ஆலயத்தில் வல்லமையையும் மகிமையையும் கண்டோம். எப்போ சொல்றாரு? எப்போ அந்த ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறாரோ, ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய், ஆலயத்தின் மேல நாட்டப்பட்டவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வல்லமையோ மகிமையோ காண்பார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டதா இருக்கிறோம்? ஆமா, கீழையும் உட்காந்து நல்லா கேட்டு தூங்கிட்டு போனோம், மேலேயும் உட்காந்து தூங்கிட்டு போகிறதுக்கு அல்ல. கர்த்தர் நல்லா நமக்கு ஃபேன் வசதி தந்திருக்கிறார். நமக்கு ஏன் தந்திருக்கிறார்னா, ஆண்டவர் இன்னும் பெரிய மகிமையான காரியங்கள் செய்வதற்காக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய மகிமைதனை நம்ம ருசி பார்க்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தருடைய பர்வதத்தில் நாட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், ஆண்டவரே நான் எந்த சூழலும் உம்முடைய வார்த்தையில் நாட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய மகிமை நான் நிரப்ப ஆசைப்படுகிறார். ஆமென். இந்த நாளில் ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு
ஆலயத்துக்கு வர ஆண்டவரே ஒரு வாஞ்சையோட, ஆசையோட, ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அவருடைய மகிமையினால நிரப்பத்தான் போகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை எப்போ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதுன்னு பார்த்தோம்னா, எப்போ அவருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிறோமோ, எப்போ அவருடைய தேவனுடைய பிரகாரங்கள்ல அவருடைய சமூகத்தில் நாட்டப்படுகிறோமோ, நமக்கு தேவன் 2 வகையான ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி உலகத்தில் ஆசீர்வாதமா இருந்தாங்க, சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. நம்ம தான் சொன்ன அன்னாலை நம்ம பார்த்தோன்னா, அந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோன்னா, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை திருப்பி கொண்டு வாசித்தோன்னா, இது நல்லா நமக்கு தெரிஞ்ச சம்பவம். வேகமாக சொல்லி முடிக்கிற அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாட்டப்பட்டவள், நான் அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவள் என்பதை எப்படி வெளிப்படுத்துறான்னா, அந்த ஆலயத்தின் நிலைமை வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஆலயத்தில் நான் கர்த்தரை தரிசிப்பேன் என்று தாகத்தோட வந்தா. அதனால அவன் மகிமையை பார்த்தா. நான் சொல்றேன் எப்படி அந்த ஆலயம் எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு சொல்றேன். இந்த ஆலயத்தை நம்ம பார்த்தோன்னா, இந்த ஆலயத்தின் ஆசாரியர் யாரு சொல்லுங்க? யாருங்க? ஏலி. அங்கே இந்த சபையில், அந்த ஊரில், அந்த பகுதி, அந்த தேசங்களில் இந்த சபை வந்து பயங்கரமான ஒரு காலத்தில் பிரபலமான சபை. ஒரு நல்ல ஒரு அநேகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்த சபை. இந்த சபையில் காலங்கள் ஆக 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 எப்படிப்பட்ட நிகழ்வு வருதுன்னா, இந்த 1வது அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை கடைசி பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்படியே வரிசையாக நம்ம அந்த சபை எப்படி இருந்துச்சு அந்த நாட்களில் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை பார்த்தோன்னா, அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரன் ஆகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். நமக்கு நல்லா தெரியும் இந்த ஓப்னியும் பினேகாசும் எப்படி இருந்தாங்க. இவங்க பேரை கேட்டாலே ஊரெல்லாம் எப்படி அருவருப்பு. இவங்க பேரை கேட்டாலே ஆமா இவங்க இருக்கிற சபையா, அவங்க இருக்கிற சபையா அப்படின்னு பயங்கரமான ஒரு அருவருப்பு நிறைஞ்ச இடத்துல தான் இந்த சபை இருக்குது. ஒரு காலத்தில் ஏலியின் பிள்ளைகள் அப்படியே காலம் ஆக 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 அவர்கள் வாழ்க்கை தடுமாறி இப்போ நிலைமை ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. அங்கே ஊரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாவத்துக்கு பேர் போன இடம் அந்த சபை. ஆனா கர்த்தர் அப்படி வைக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அப்படி வைக்கவில்லை. ஆனா ஊருக்கு அது எப்படி போச்சுன்னா, பாவத்துக்கு பேர் போன இடம். அங்க பாருங்க, அங்கதான் பாவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, 5வது வசனத்தை பார்த்தோன்னா, அன்னாள் 5வது வசனத்தில் 5வது வசனம் 6வது வசனத்தில் 2 வசனத்தையும் பார்த்தோன்னா பாருங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். 6வது வசனத்தில் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். ஒன்று, அங்க போகிற ஜனங்கள் பாவத்துக்குள்ளாகிறாங்கன்னு ஒரு பேர். 2வது என்னன்னா, அங்க போய் ஜெபம் பண்ணா பதில் இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி அங்க போய் ஜெபம் பண்ணா ஒண்ணுமே. அதே இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஜனங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அங்க போய் ஜெபம் பண்ணா பதிலே இல்லை. அங்க போறவங்களுக்கு இப்ப என்ன, அங்க என்ன வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, அவ வருஷந்தோறும் எப்போல்லாம் அங்க ஆலயத்துக்கு போயிட்டு வராங்களோ அப்பமெல்லாம் இந்த சக்களத்தி இவளை விஷணப்படுத்துவாள். சோ எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போறாங்களோ அப்போல்லாம் நிந்தனை, எப்போல்லாம் ஆலயத்துக்கு போறாங்களோ அப்போல்லாம் சோதனை,
எப்போல்லாம் ஆலயத்துக்கு போறாங்களோ எல்லாம் ஊர்லாம் சொல்றான், ஆமா அவெல்லாம் ஆலயத்துக்கு போறா, அவளுக்கு ஒன்றும் நடக்கல, அவ ஜெபம் பண்றா ஒன்றும் நடக்கல. நாங்கள் அங்கே போனோம் பாருங்க ஜெபம் நடக்குது, அங்கே போனோம் பாருங்க, அங்கே போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே கேட்டுச்சு, இங்கே போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் இங்கே கேட்டுச்சு. ஆனால் இங்கே போனால் கிருபைய இல்லை, அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை. ஆண்டவர் தான் இதை அடைச்சி வச்சிருந்தா. ஆனால் மக்களுடைய பார்வைக்கு எப்படின்னா இங்கே கிரியை இல்லை, இங்கே மகிமை இல்லை இந்த ஆலயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா பாருங்க 7ஆம் வசனத்திலையும், இவள் அவளை மனம் அடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆலயத்துக்கு போகிறவளுக்கும் ஆலயத்துக்கு போனதுனால ஒரு வித்தியாசமே இல்லை. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அழுகை, ஆலயத்திலிருந்து வரும்போதெல்லாம் அழுகை, மீண்டும் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அழுகை. ஆண்டவரே வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வர்ற ஆண்டவரே, வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வர ஆண்டவரே, ஜபத்திற்கு பதில் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே அண்ணாள் ஒரு பயங்கரமான ஒரு ஜபத்தை பண்றாள். அது இன்னும் தொடர்ந்து பார்த்தோன்னா இங்கே ஒன்று ஆலயத்து குறித்து தவறான வார்த்தைகள் உள்ள சுற்றி நடக்குது. ரெண்டாவது ஆலயத்துக்கு போனால் பதில் கிடைக்கலங்கிற ஒரு பேச்சு. மூன்றாவது பாருங்க 14ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய். இது யாரு கேட்குறாரு? ஏலி அண்ணாளை பார்த்து கேட்குறார். அண்ணாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன வியாகுலத்தில் வேதனையில் வந்து பேசிட்டு இருக்கிறா. வேதனை வந்து ஆண்டோட பேசிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் இதை பார்த்து ஏலி இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏன்பா குடிச்சிட்டு இருக்க? அதாவது அந்த அந்த அண்ணாளுக்கு இது கடினமான வார்த்தை, கடினமான வார்த்தை. ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கும்போது நீ குடிச்சிருக்கன்னு சொல்லும்போது, தண்ணி அடிச்சிருக்கன்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். ஒருவேளை நாம் ஆலயத்துக்கு வரும்போது நாம் வெளியே அநேகருக்கு முன்பாக அப்படியே சிரித்த முகத்தோடு வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே குத்தப்படுகிற முட்கள், அங்கே போனால் அங்கே ஊரெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, ஊரெல்லாம் சொல்கிறாங்க இங்கே ஆலயத்துக்கு போனால் கிருபை இல்லை, ஆலயத்துக்கு போனால் இங்கே மகிமையை நம்ம பார்க்க முடியலை, ஆலயத்துக்கு போனால் அதை பண்ண முடியல. இது நிறைய விதமான ஒரு எதிர்மறையான ஒரு பேச்சுக்கள். அடுத்து தான் எந்த இடத்துக்கு வந்தாலோ அதே இடத்துல இருந்து அங்கே ஆசாரியர் சொல்றாரு, கடினமான வார்த்தையை உச்சரிக்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே, இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த கோவில் இல்லைன்னா இங்கே சொல்ல மாட்டீங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போய் சுகமாகலைன்னா அடுத்து எந்த டாக்டர்? அடுத்த டாக்டர். பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி, பிளான் பி இல்லைன்னா பிளான் சி, அப்படியே போயினே இருப்போம், அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனால் இவ்வளோ ஒரு எதிர்மறையான ஒரு இடங்கள்ல அடி மேலே அடி, அழுகையின் மேலே அழுக, கண்ணீர் மேலே கண்ணீர், உடைத்தல் மேலே உடைத்தல், இங்கே ஆசாரியன் கூட கடினமான வார்த்தைகள், இவ்வளோ ஒரு நெருக்கத்தின் ஊடாக இந்த சென்ற இந்த அண்ணா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆண்டவரே உலகமே பேசுது, உலகம் இன்னும் என்ன பேசுது தெரியுமா? அங்கே போய் படிக்கிற நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, அந்த வசனங்கள்லாம் ஒவ்வொன்றா வாசித்தா நேராகனுக்காக நான் வேகமாக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த வார்த்தை அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே அவர்கள் ஜனங்கள் எல்லாம் போய் பலியிட போய் வைக்கும்போது அங்கே அவங்க பிள்ளைங்க அதை எடுத்துட்டு போய் அதை அவங்க சுயமாக பயன்படுத்திக் கொள்ளுவாங்க. ஸோ உலகம் என்ன சொல்லுது, எல்லா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் நீ பலியிடுறது பிரயோஜனமே கிடையாது, அங்க நீ கொடுக்கிறது பிரயோஜனமே கிடையாது, அங்க கொடுக்கிறது வேஸ்ட், அங்க நீ விதைக்கிறதெல்லாம் வேஸ்ட், நீ அங்க என்ன விதைச்சாலும் அது ஆண்டோட போய் கிட்டி சேராது. இவ்வளோ ஒரு நெருக்கத்தில்
அன்னாளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. ஒருவேளை உலகம் என்ன வேணா சொல்லலாம், ஒருவேளை எனக்கு நான் கண்ணீர் ஊடாக நான் கடந்து போகலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில் அவமானம் என்னை சுற்றி இருக்கலாம், ஒருவேளை உலகமே சொல்லலாம் நீ அங்கே போய் காணிக்க செலுத்தினா அது வேஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆனால் அன்னாள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? இங்கே சாதாரணமாக வைக்கப்படுகிற காணிக்கை வேஸ்ட்ன்னு சொல்கிற இடத்துல இங்கே பெரிய விலை உயர்ந்த பழியை, விலை உயர்ந்த ஆத்துமாவை இங்கே வந்து சொல்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தருவீர் என்றால் அவனை உமக்கென்றே நான் பலி செலுத்துவேன், உமக்கென்றே நான் வைத்திருப்பேன், உமக்கென்றே வளர்த்துடுவேன், உம்முடைய சமூகத்தில் நான் விட்டு கொடுப்பேன், உம்முடைய சமூகத்தில் நான் பலியாய் அர்ப்பணிக்கிறேன். எந்த இடத்துல எந்த சமூகம் சொன்னதோ இந்த இடத்துல பலியிடப்படுறதெல்லாம் வீண் வேஸ்ட் என்று சொல்லதோ அதே இடத்துல இந்த அன்னாளுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவரே நான் மனிதனுக்கு முன்னாடி போல, ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன், என்னை அழைத்தவர், என்னை அறிந்திருக்கிறவர், எனக்கு வாக்கு பண்ணினவர், என்னை முன்குறித்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் அங்கே ஆலயத்திலே காத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எப்போ நிலைத்திருப்பேன் அப்படின்னா, உலகமெல்லாம் பேசும், உலகமெல்லாம் அங்கங்க எல்லாம் எதிர்மறையா பேசும், எல்லாமே காணிக்கையெல்லாம் வீணு சொல்லும். ஆனா விலையேறப்பட்ட காணிக்கையை அங்க போய் வைத்து சொல்ற, ஆண்டவரே அன்னாள் தன்னுடைய குழந்தையை சாமுவேலை அப்படியே தேவ சமூகத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியானது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஏலியுடைய சொந்த பிள்ளைங்க ஓப்னி பினகாஸ் அவங்க வாழ்க்கையை உலகமெல்லாம் பேசுது. அன்னாள் போகும்போது எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? அன்னாள் தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு வரும்போது என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? அங்கே அந்த சொந்த அந்த ஏலி சொந்த குமாரனை கூட ஒழுங்கா நடத்த தெரியல, சொந்த குமாரனை கூட ஒழுங்கா நடத்த தெரியல. உன் பிள்ளையை விட்டா உன் பிள்ளை எப்படி ஆயிரும் சொல்லியிருப்பாங்களா இல்லையாங்க? எந்த ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம போய் சேர்க்கணும்னு ஆசைப்படும் நம்மளை பிள்ளைங்களை. ஆமே. யாராவது எந்த ஸ்கூலில் ஃபெயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதோ, அதிகமாக ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்களோ அந்த ஸ்கூலை பார்த்து செலக்ட் பண்ணி யாராவது பிள்ளைங்களை போய் சேர்த்து விடுவீங்களா? சேர்த்து விட மாட்டோம். இங்கே எது பெஸ்ட்டா, எங்கே அதிகமான பர்சன்டேஜ் வந்திருக்குது, எங்கே அதிகமான ஒரு தேர்ச்சி சதவீதம் வந்திருக்குதுன்னு அதை பார்த்து நாம் கேட்டு நம்ம அந்த இடத்துல போய் சேர்க்கிறோமே, அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்திருக்கும். அன்னைக்கு சொல்லுவாங்க, நீ எங்கே போய் விடுற அந்த ஆலயத்திலையா? அங்கே சொந்த பிள்ளைங்களே எப்படி ஆயிட்டாங்க, நாசமாக போயிட்டாங்க. அந்த சொல்ல பிள்ளைங்களே எப்படி ஆயிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாகிட்டாங்க. அந்த சொந்த பிள்ளைங்களாலேயே ஆலயத்தில் பயங்கர எல்லாம் நிறைய முரண்பாடு நடக்குது. அந்த சொந்த பிள்ளைங்களாலேயே பயங்கரமான வித்தியாசம் நடக்குது. ஆண்டவர் அங்கே மகிமைப்பட முடியலை. நீ உன் பிள்ளையை விட்டு உன் பிள்ளையை கெடுத்துறாதப்பா சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேள்வியின் மத்தியில் உலகமே சொல்லுது, அங்க போன உன் பிள்ளை வாழ்க்கை தொலைஞ்சிச்சு, அந்த ஆலயத்தில் போய் விட்டேன்னா உன் பிள்ளைக்கு எதிர்காலமே கிடையாது, அந்த ஆலயத்துக்கு போனேன்னா உனக்கு கிடைச்ச ஒரு பிள்ளையும் முடிஞ்சிச்சு. ஆனா அன்னாள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். உலகமே அந்த ஆலயத்தை பார்த்து என்ன சொன்னாலோ, நான் அதற்குள்ளே இருக்கிற தெய்வத்துடைய மகிமையை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்த்த அன்னாள் என்ன பண்றானா, தைரியமா வந்து விட்டுட்டு எல்லாம் வந்து விட்டுட்டு அங்கே ஏலிட்ட விட்டுட்டு போயிட்டா. வருஷந்தோறும் அவள் சட்டை தைத்து கொண்டு வருவாள். அவளுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, உலகமே எதிர்த்து பேசினாலும் நான் ஸ்திரமாய், நான் கட்டப்பட்டிருப்பது, நான் ஆணித்தரமாக நிற்பது தேவனுடைய சமூகத்தில், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பேனாகில் அவருடைய சமூகத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் உலகத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். இது எந்த சூழலில் சொல்லப்படும்னா, சாதாரணமாக எல்லாரும் அங்கே போ அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இல்லை, அங்கே போக
போகாதன்னு சொல்ற நேரத்தில் நாம் சமூகத்தை தேடி வருவோமாக. நாம் தேடி வருவது மனிதனை அல்ல, நாம் தேடி வருவது ஆலயத்தை பார்த்து அல்ல, நாம் தேடி வருவது ஆலயத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார்த்து. அந்த மகிமையை யார் யாரெல்லாம் தேடி வந்தார்களோ, யாரு தேடி வந்த அன்னாள் தேடி வந்த மகிமை அன்னாளை ஒரு காலத்தில் தூக்கி எடுத்து நிறுத்தினது. ஹல்லேலூயா. எந்த அன்னாள் உலகத்தாலே உலகத்தாலே தள்ளப்பட்டாலோ, எந்த அன்னாள் மனங்கசந்து அழுதாலோ, எந்த அன்னாள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு போய் ஒண்ணுமே கிடைக்கலங்கிற அளவிற்கு நிற்கதியாய் விடப்பட்டாலோ, அதே அன்னாள் அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல தலைவனுக்கு, ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் உடையவனுக்கு, ஒரு சாமுவேலுக்கு ஒரு தாய் என பெயரிடத்தக்கதாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த சூழ்நிலை தான் சரி, சாதகமான நேரத்தில் மட்டும் ஆலயத்துக்கு போவோம், பாதகமான நேரத்தில் ஆலயத்துக்கு கொஞ்சம் நம்ம பாஸ் விடுவோம், கொஞ்சம் நம்ம அடுத்து மாறுவோங்கிற அல்ல. நான் எந்த நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிலைத்திருப்பேனாக, அவருடைய மகிமையை நான் என் வாழ்க்கையில கண்கூடாக பார்த்து மகிழ்வேன். ஹல்லேலூயா. என்னைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் மகிமையை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், அவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சபையில் நம்ம இன்னைக்கு இங்கே பார்த்தது போல சில நேரங்களில் கடினமான வார்த்தைகள் வரலாம். சில நேரங்களில் உலகம்ல அங்கே போய் இனத்தை பார்த்து பேசலாம். கடினமான வார்த்தைகள் பாருங்களேன். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், அவர் எப்படி பேசுறாரு இல்லை அண்ணா, ரொம்ப சாதுரியமா மெதுவா சொல்றா, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா, நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன் ஐயா, நான் வியாகுலத்தில் இருக்கிறேன், நான் ஆண்டோட சமூகத்தில் என் உள்ளத்தெல்லாம் ஊற்றிருக்கிறேன். ஆசாரியனுக்கு பதில் தருகிற வார்த்தையை பாருங்க. இந்த கடினமான வார்த்தைகளை இந்த அன்னாள் எப்படி மாற்றினா அப்படின்னா, பரவாயில்ல அவருக்கு தெரியல, பரவாயில்ல என் நிலையை அவர் புரியல அப்படின்னு, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன்யா, என் மனசு வேதனையில் இருக்குதுயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஏலி அப்படியே மனம் மாறிட்டார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது அவர் பேசின உடனே இவன் எந்திரிச்சு வந்திருக்கலாம், வரல, வந்திருந்த அந்த மகிமையை பார்த்திருக்க முடியாது. ஆனா அந்த வார்த்தையை, கடினமான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அந்த கடினமான வார்த்தைக்கு மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவா, ஐயா நான் இல்லையா, எனக்கு கஷ்டமா இருக்குதுயா, ஜெபம் பண்ணுங்கய்யா. சில நேரங்களில் கடினமான வார்த்தை வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ளாம பேசுறது மாதிரி நமக்கு தெரியலாம். நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு ஆலயத்தில் ஒரு ஊழியரோடு கூட நான் கொஞ்ச நாள் இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் நான் போகும்போது நான் எங்கே உட்காந்துருப்பேன் அப்படின்னா, வாசலில் உட்காந்து, பெரிய ஆலயம், கிட்டத்தட்ட 800 பேர்கிட்ட கூடுற ஆலயம், வாசலில் உட்காந்துருப்பேன். எதற்காக போனேன்? உடன் ஊழியராக என்னை வச்சிருக்கிறார். நான் எங்கே உட்காந்துருப்பேன்? வாசலில் உட்காந்துருப்பேன். ஏன்னா வாசலில் தான் எனக்கு அனுமதிக்கப்பட்ட இடம். அப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் ஒரு 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 தகவல் வந்திருக்கு, ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்குது. அதை ஐயா மேலே இருந்து கூப்பிடாரு, அதை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் அதை கவனிக்கலை. அவர் ஏன்ட்ட தான் சொல்கிறாருன்னு கவனிக்கலை. பின்னாடி யாரோ நிற்கிறவங்க அவங்க வாங்கிட்டு வருவாங்க போல நினச்சிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளோ பெரிய கூட்டம், 800 பேர் உட்காந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட. அங்கேருந்து, ஆரோன் சொல்கிறத கேட்கலையா, அதை வாங்கிட்டு வா. பயங்கரமான ஒரு கடினம்.
கேட்கும்போது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்க எனக்கு உதவி செய்தார்னா, அங்கேருந்து மேடையிலேருந்து ஒரு தேவ ஊழியர் என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுறார். அவர் சொன்னதை செய்யணும் அப்படின்ட்டு வேகமாக வாங்கிட்டு போகும்போது எல்லாம் என்னை அவமானமாய் பார்த்த முகம். ஓரத்தில் அப்போ ஆரோன்னா அந்த சபையில் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு ஓரத்தில் இருந்த என்னை சில நாட்கள் ஆனது. நான் ஐயா என்ன சொன்னாலும் அவருக்கு அப்படியே சொன்னதை செய்வேன். அவர் காரில் ஏறணும்னா கார் டோரை திறந்து விடுவேன், பேக்கை தூக்கிட்டு போவேன். ஏன்னா அந்த ஊழியக்காரன் மேலே, ஒரு ஊழியர் செய்கிறவங்க மேலே நான் வச்சிருந்த கணம். அப்படி பண்ணும்போது காலங்கள் ஆக 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 சில மாதங்கள் கடந்து போச்சு. அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே சின்ன ஒரு பைபிள் ஸ்டடிக்கு என்னை மெசேஜ் கொடுக்க விட்டார். அதுக்கப்புறம் பாடல் ஆராதனை நடத்த, இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நடத்த 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 கடைசி அந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு, இப்போ ஒரு நாளில் போய் ஐயாட்ட போய் சொல்கிறேன், ஐயா நான் ஊருக்கு போகிறேன்யா, எங்கள் சொந்த கிராமத்துக்கு போகிறேன்யா, கர்த்தர் அங்கே தான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. எந்த நபர் நான் உள்ளே போகும்போது இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும், சரி ஏதோ இருக்கட்டும்னு அனுமதித்தாரோ, அதே நபர் அன்னைக்கு அங்கே போகாதப்பா, உனக்கு நான் என்ன வேணால் பண்ணித்தரேன், இங்கே இரு, இங்கே ஆராதனை நடத்து, இங்கே உனக்கு நான் தனியாக சபை வச்சு கொடுக்குறேன், உனக்கு எல்லாம் பார்த்துக்கிடுறேன், நீ போகாத அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறாரு. வீட்டில் ஃபோன் அடிக்கிறாரு நிறைய. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த இடத்துல அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல கடினமான வார்த்தையை நான் சகித்தேனோ, அதே இடத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அந்த இடத்துல நிறுத்துவார் என்றால் காரணம், ஆண்டவர் அந்த நாளில் கூட இருந்து ஊழியக்காரன்ட்டு வர்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உன்னை செதுக்குமே தவிர உன்னை ஒரு நாளும் செதுக்கி உன் வாழ்க்கை முடித்து விடாது. உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை சீர்படுத்தும், உன்னை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்தும். நான் இதை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு கடினமான வார்த்தைகள் இருக்கலாம், கடினமான சொற்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றின் மத்தியில் நான் எந்த சூழலிலும் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொல்வோமாகில், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்தருள்வா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆலயத்தில் நம்ம நினைச்சது நடக்காம இருக்கலாம். பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நகோமி இருக்கிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? எந்த இடம்? எந்த இடம்? வீரப்புலியா? பெத்லகேம். அங்கே அந்த பெத்லகேமுக்கு பேர் என்னன்னா, அதை பெத்லகேம் அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? அப்பத்தின் வீடு. அங்கே நகோமி இருந்த இடம் அப்பத்தின் வீடு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறேன், நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் வாசிச்சோன்னா அங்கே பஞ்சம் வந்துச்சு. எங்க பஞ்சம் வந்துச்சு? அப்பத்தின் வீட்டில். கர்த்தர் போஷிக்கிற இடத்துல பஞ்சம் வந்துச்சு. கர்த்தர் தாபரிக்கிற இடத்துல பஞ்சம் வந்துச்சு. பெத்லகேம்ல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அவ என்ன பண்ணிட்டான்? அந்த பஞ்சத்தை பொறுத்துக்க முடியாம, இங்க இருந்தா ஒண்ணுமே, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் மோசமா போச்சு, அவ்வளவுதான், அது இல்லை இது இல்லை அப்படின்னு அந்த சபையில இருந்து அப்படியே கிளம்பி ஓடுறான். பெத்லகேமை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மோவாபிய தேசத்துக்கு போறான். அங்க போய் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாளாக 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 அப்படியே வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிறா. எல்லாத்தையும் இழந்து போறா. எல்லாத்தையும் இழந்து கைவிட, தன்னுடைய சொந்த கணவன் போய், தன்னுடைய பிள்ளைங்கள் போய், எல்லாத்தையும் கைவிடப்பட்டவளா. அங்க நிற்கதியாய் நிற்கும்போது அங்கே ஒரு வார்த்தை கேட்கிறா. என்னன்னா, பெத்லகேமிலே கர்த்தர் அவருடைய பஞ்சத்தை தீர்த்தார். பெத்லகேமிலே கர்த்தர் உணவு தந்தார். பெத்லகேமிலே கர்த்தர் ஜனங்களை போஷிக்கிறார் என்கிற வார்த்தை கேட்டவுடனே வேமா ஓடிவாரா. எந்த இடம்? இந்த சில நேரங்களில் பெத்லகேம் பஞ்சமா இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு ட்ரையான ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கலாம்.
சில நேரங்களில் ஒரு பயங்கரமான ஒரு வறட்சியான நிலைமைகளை அனுமதிக்கலாம். ஆனால் அந்த வறட்சி நிலைமைகளையோ அனுமதிக்கப்பட்ட அந்த வறட்சியான சூழல்களையோ இந்த நகோமி எப்படியாவது சகித்து இருந்திருப்பார்கள் ஆகில் என்ன பண்ணியிருப்பான்? முழு குடும்பத்தோடு இருந்திருப்பான். ஆனால் எப்போ பெத்லகேமில் இங்கே பஞ்சம் உண்டாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வேமா ஓடுனா. ஆனால் ஆண்டவர் என்றும் தன்னுடைய ஜனங்களை பஞ்சத்திலிருந்து தீர்க்கிற ஆண்டவர், தன்னுடைய ஜனங்களை போஷிக்கிற ஆண்டவர். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு ஜனங்களை போஷிக்க ஆரம்பிச்ச உடனே கேட்டு எல்லாத்தையும் இழந்தவளாவாரா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற காரியம், சில நேரங்களில் சபையில் நமக்கு கொடூரமான கடினமான வார்த்தைகள் வரலாம். சில நேரங்களில் நமக்கு நம்ம சபைக்கு வரும்போது நன்மை நடக்காத மாதிரி தெரியலாம். சில நேரங்களில் சபைக்கு வரும்போது நம்ம பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியலாம். நான் போய் எனக்கு வறட்சியான நிலைமை, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு நன்மை நடக்கலை, எனக்கு சந்தோஷம் உண்டாகலை, எனக்கு சமாதானம் இல்லைன்னு நிறைய வறட்சியான நிலைமை இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நாம் பெத்லகேமிலே இருப்போமாக கர்த்தர் தனக்குரிய நேரத்தில் தன்னுடைய ஜனத்தின் பசியை தீர்ப்பதற்காக, தன்னுடைய ஜனத்தின் அழுகுரலை மாற்றுவதற்காக அவர் தமக்காக இறங்கி வர ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போனா எந்த நேரத்திலேயோ அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, யாரு? அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். கடினமான வார்த்தை, பஞ்சத்தின் நிலைமை, எப்பேற்பட்ட எதிர்மறையான பேச்சு, வாழ்க்கையின் எதிர்நிலை, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த சமூகத்தில் உம்முடைய மகிமையை பார்க்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய வல்லமையை பார்க்கிற ஆண்டவரே. அங்கே தாவீது சொல்றார், உம்முடைய ஆலயத்தில் வல்லமையும் மகிமையும் கண்டோம். எந்த எதிர்பார்ப்போடு வருகிற நேரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்காக நம்ம நிறைய பிரயாசப்பட்டுக்கிறோம். இந்த ஆலயத்துக்காக நிறைய போராட்டம், இந்த ஆலயத்துக்காக நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டுமானத்தில் நிறைய நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம். நம்ம நிறைய கொடுத்துருக்கிறோம், நிறைய நம்முடைய நேரத்தை கொடுத்துருக்கிறோம், நம்முடைய தியாகத்தை கொடுத்துருக்கிறோம், நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த முதலாவது வாரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் நான் மகிமை தானே நான் காண்பிப்பேன், உன் வாழ்க்கையில் கனி தந்து நீ புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய், உன் வாழ்க்கையில் மகிமை தானே காண்பிப்பேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அந்த இடத்துல தொடர்ந்து சொல்றார், அங்கே என்னுடைய சமாதானம் இருக்கும், அங்கே என்னுடைய சந்தோஷம் இருக்கும், அங்கே என்னுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் செய்வதற்கு முன்பாக நான் என்ன பண்ணணும்னா, நான் எந்த நிலையிலும் நான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாக இருக்கிறேனா? ஆலயத்தில் நாட்டப்படுகிறது என்பது யாராலையும் பிடுங்க முடியாது, யாராலையும் ஈஸியாக எடுக்க முடியாது. எப்பேற்பட்ட வறட்சியும் எடுக்க முடியாத நேரங்களில் ஆழ்ந்து வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஆழ்ந்து நாம் அதிகமாக நாம் அங்கே நம்ம பிளான்டடாக இருப்போம், நம்ம நிலைத்திருப்போமாகில், நாம் அந்த இடத்துல நாம் வளர்த்தப்படுவோமாகில், ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வெளியிலையும் ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. உன் ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லுவார். அது அந்த நீதிமொழி 5வது அதிகாரத்தை பார்த்தோம்னா, நீதிமொழி 5வது அதிகாரத்தை வாசித்து தேவன் நமக்கு தர்ற ஆசீர்வாதத்தை எத்தனை 18ஆம் வசனம் 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 5வது அதிகாரம் பாருங்கள் 15ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, உன் கிணற்றுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. 15ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா நமக்குரிய ஆசீர்வாதம் பாருங்க, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் கிணத்துல தண்ணி ஊறுது, நீ பானம் பண்ணு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ அநேகருக்கு முன்பாக செழித்திருப்பாய். 2வது, அந்த ஆசீர்வாதம் அந்த ஊற்று என்ன ஆகுனா பாத்திரம் நிரம்பி
அநேகருக்கு பயன் கொடுக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாக, நம்ம மூலமாக உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை உலகத்திலும், நம்முடைய வாழ்க்கை நமக்குள்ளேயும், சபைக்குள்ளேயும், வெளியேயும், கிணற்றுக்கு உள்ளேயும் கிணற்றுக்கு வெளியேயும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நம்மை நிரப்பி அநேகரை நிறைந்து வழிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் இந்த ஆலயத்தில் மகிமையை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு ஆண்டவரே உம்முடைய செவிகளும் உம்முடைய கண்களும் திறந்த வண்ணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய சமாதானம் இருக்கும் என்று சொல்லிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிற எங்க வாழ்க்கையில ஒரு மகிமை தானே நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்ய ஆண்டவரே. அன்னால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தது போல நானும் நிலைத்திருந்து அவருடைய சமூகத்தில் பிரகாரத்தில் ஆசீர்வாதமாக இருந்து அநேகருக்கு முன்பாக கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு ஆர்வத்தோட ஏக்கத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு முன்பாக மகிமையாக, நம்முடைய வாழ்க்கையை அண்ணாவுடைய வாழ்க்கை எப்படி ஒரு அவமானத்தின் சின்னமாக பார்க்கப்பட்டதோ அதே அண்ணாவுடைய வாழ்க்கை அநேகருக்கு அபிஷேகம் பண்ணுவிக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் ஒரு ராஜாதிபதியாக, அங்கே ஒரு உன்னதமான ஒரு ஆசாரியனாக நிறுத்தக்கூடிய அங்கே சாமுவேலின் தாயாராக தேவன் மாற்றி அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய வாழ்க்கையிலும் சரி அவளை சுற்றி இருக்கிற உலகத்தையும் சரி மகிமைப்படுத்தினது போல யார் அவருடைய சமூகத்தில் நாட்டப்படுகிறோமோ அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்தியிருப்பார்கள். 2 உலகத்திலையும் செலுத்தியிருப்பார்கள். தேவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விரோதமாக மகிமை நிற்குமாகில் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் நமக்கு எத்தனைத்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய வார்த்தைகள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருடைய ஸ்தானத்தில் நிலைத்திருப்போமாகில் அங்கே பிலியாம் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அங்கே எல்லாம் சபிக்கப்பட வேண்டிய சூழலில் அங்கே ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இவர்கள் தனித்திருந்து வாசமாக இருப்பார்கள், அவர்கள் சந்தன கட்டை என்று சொல்கிறார். நம்மை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நம்ம எல்லாம் யாரு? சந்தன மரம், சந்தன கட்டை. சந்தன மரத்தை வளர்க்கலாம், ஆனால் வெட்டுறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நான் சொல்றது இந்த இந்திய தேசத்தில், நம்ம தமிழகத்தில் சந்தன மரத்தை யாராவது வளர்த்துருக்கீங்களா? வளர்க்கறதுக்கு இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வளர்க்கறது ஈஸியாக வளர்க்க முடியாது. கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி தான் வளர்க்க முடியும். வளர்க்கறதுக்கு அனுமதி உண்டு, ஆனால் அதை வெட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. ஆண்டவர் நமக்கு உரிய ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, உன்னை வளர்ப்பதற்கு அனுமதி எல்லாத்துக்கும் உண்டு, ஆனால் உன்னை வெட்டுறதுக்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் தனித்திருந்து வாசமாயிருப்பார்கள், ஒருவரோடும் களவாதிருப்பார்கள், அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார், வற்றாத நீரூற்றை போல் இருப்பார்கள், அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறவர், அவருடைய மகிமைதனை காண்பிக்கிறவர். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த சூழலிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் கடினமான வார்த்தையாகினும் பஞ்சத்தின் நிலைமையாகினும் ஆண்டவரே எதிர்மறையான பேச்சுகளாகினும் எப்பேற்பட்ட நிலைமையிலோ நான் இந்த ஆலயத்தில் நிலைத்திருப்பேனாகில், நான் இந்த ஆலயத்தில் நான் தரித்திருப்பேனாகில், கர்த்தருடைய சமூகத்தை நீ அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள். இந்த ஆலயத்தில் நாம் நிலைத்திருப்போமாகில் இந்த ஆலயத்தின் மகிமையை நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின
ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிறது. அந்த பெரிதாக இருக்கிற அந்த மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதாக எங்களை இந்த ஆலயத்தில் இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நிலைநிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோனா, ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு முன்பாக தூக்கி எடுத்து, ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை அலங்காரப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அநேகருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழத்தக்கதாக தேவன் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த மகிமை தானே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வாஞ்சியோட விருப்பத்தோடு இருக்கிறவங்க ஒரு விச கண்ணில் மூடி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் மகிமையும் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது எங்கள் வாழ்க்கையை பேர்பட்ட நன்மையாகினோம். எங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமான, அநேகர் தலை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துகிற நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே வேற எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவருடைய சமூகம் தான். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் தாவீது பயங்கர அதிகாரத்தில் இருந்துட்டு பேசுறார். அவருக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. ஆனா சொல்றார், ஆண்டவரே ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. காரணம், எந்த நபர் அவருடைய சமூகத்தில் நாட்டப்படுகிறார்களோ அவர்களை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இன்னைக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையோ நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். தேவன் எல்லா விதமான கண்ணீரின் அனுபவங்களை மாற்ற போகிறார். எல்லா விதமான நிந்தனைகளை மாற்ற போகிறார். எல்லா விதமான அவமான பேச்சுகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஏலியின் சபை, அங்க சபையில் ஒரே வார்த்தை கேட்கப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட காலம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதே போல இந்த ஆலயத்திலிருந்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மகிமையை அநேக ஜனங்கள் வந்து பங்கெடுக்கத்தக்கதாக தேவன் பெரிய ஒரு நன்மை தானே இந்த ஆலயத்துக்கு தேவன் நமக்கு தந்தல் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, என்னை சபையிலே என்னுடைய உம்முடைய சமூகத்தில் நான் நிலைத்திருக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சேர்ந்து சொல்வோம், மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. நல்ல கரங்களை தட்டி அப்பா, மகிமை, தேவ மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக, மகிமையை ஏங்குகிறவர்களாக எங்க வாழ்க்கையில ஓ மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை